ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 26/2/2024 3/3/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தின் கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியா ராசியில் கேது பகவானும், மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும், கும்பத்தில் சூரிய பகவான், சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவானும், மீனத்தில் புத பகவானும் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரத்தில் பார்த்தேனால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உத்தர நட்சத்திரம் முதல் பாதம், அதாவது சிம்ம ராசியிலிருந்து கேட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார். கேட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில், அதாவது விருச்சிக ராசி வரலும் போகிறார் இந்த வாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் 28ஆம் தேதி சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, சங்கடஹர சதுர்த்தி, எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் சேவிச்சுட்டு அந்த 9 தரம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தேலையானால் 9 முறை தோப்புகரணம் போட்டுட்டு வரும்போது கையில் ஏதாவது இந்த எருக்க மாலையும் இல்லை அருகம்புல் இதெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா விதமான கஷ்டங்களும், பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் உடல்நிலையில் இந்த செட்பேக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய மற்றும் ஒரு பெரிய விசேஷம் சஷ்டி விரதம். சஷ்டி விரதம் 1/3/2024 வருது. சஷ்டியில் அதுவும் தேய்பிறை 6ஆம் நாள் சஷ்டி வருது. இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்கள் குழந்தை பேருக்குன்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பேருக்கு பிராப்திகள் நிச்சயமாக உண்டு. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி. இதை தவிர 3ஆம் தேதி 3/3/2024 அன்றைக்கி அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும். அதாவது மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி, அதாவது சப்தமி, அஷ்டமி, நவமி இந்த 3 நாட்கள் 4 3 12 நாள், அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பித்ருக்களை நினைத்து செய்யக்கூடிய, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கர்மாக்களை சொல்கிறது அஷ்டகா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதெல்லாம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள். சரி, இந்த வாரம் பார்த்தேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். கும்ப ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தேனால் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைகிற, பொதுவாகவே சந்திராஷ்டமம்னா சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இதன் மூலியமாக மதிகாரகன் மயங்கக்கூடிய காலகட்டம், மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை நீங்கள் வெளியூர் போக வேண்டி இருந்தது, இல்லை ஒரு சைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே, ஆனால் இந்த கும்பம், மீனம், மேஷம் இந்த ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியோ நெல்லோ தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இந்த உங்களுக்கு இந்த என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 26/2/2024 3/3/2024 வரலும் உண்டான பலன்களை பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறது விசேஷம். 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல, அதாவது சனி பகவான் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதும், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதும், சுக்கிர பகவான் 6/11 உண்டானவரும் 3ஆம் இடத்துல இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக என்ன வரும் அப்படின்னா, புதிய வேலை கிடைக்கும். வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு ரொம்ப நாளாக திருமணமாகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் மூலியமாக புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும்,
5ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். 5ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா சூரிய பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5, 11, 12 அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதும், குரு பகவான் வந்து 5ஆம் இடத்துல வந்து இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம். 2ஆம் இடத்துல வந்து 5ஆம் அதிபதி இருக்கிறதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பணவரவு நல்லபடியாக இருக்கும். வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இப்போது உங்களுக்கு வந்து 7.5 சனி முடிஞ்சு இப்போ தான் ஒரு 2 மாதம் இப்படி போயின்னு இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் வர ஆரம்பிக்கிறீங்க பிரச்சனைகள்லேருந்து. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக தெரியும். இந்த வாரத்தில் அதாவது 26/2/2024 3/3/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கார்த்தால 7:45 மணியிலிருந்து இருக்கார். அதாவது 26ஆம் தேதி கார்த்தால 7:45 மணியிலிருந்து இருக்கார். 28ஆம் தேதி சாயந்தரம் 7:45 மணி வரலாம் இருக்கார். இதன் மூலியமாக கேது சந்திரன் 2 பேரும் 10ஆம் இடத்துல இருக்கா. 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால தொழிலில் வந்து மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வரும். இந்த தனுசு ராசிக்காரர்கள், அதுவும் வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறவா, இந்த அப்ளிகேஷன்ஸ் விற்கிறவங்க, இந்த எஜுகேஷன் ஆப் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழில் ஸ்தாபனங்கள் வச்சுருக்கிறவங்க, அது தவிர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கிறவங்க, தங்கம் இந்த வேலை செய்கிறவங்க, அதாவது பொற்கொள்ளர் வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வந்து இந்த மத குருமார்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 28ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 2ஆம் தேதி கார்த்தால ஒரு 4:30 மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இந்த காலகட்டத்தில் குரு சந்திர யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றம். கஜகேசரி யோகம்னு சொல்லக்கூடியது. 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றம். ராசியின் அதிபதியினால் பார்க்கப்படுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு 2வது திருமணம் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 2ஆம் தேதி 2/3/2024 கார்த்தால 4:30 மணியிலிருந்து 4/3/2024 கார்த்தால ஒரு 11:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போய் இருக்கிறது வந்து உங்களுடைய வெளிநாட்டுக்கு பிரயாணத்துக்கு பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு பிரயாணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது எதுலன்னா வேலை செய்யும் இடத்துல வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல சனியோடு இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் சற்று பிரச்சனையில் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஒரு தரத்துக்கு 3 தரம் படிக்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரத்தில் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னா அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில், அதாவது இந்த நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் ஒரு வெண்ணெய் காப்பு சாத்திட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது.